ஐயா சுவாமி வந்து முதல் ஜெயந்தி 1976ல தேப்பவமி வந்து சுவாமியோடைய பாத பூஜை பண்றாரு. சுவாமி பாதுகை பூஜைக்கு ஊ ஊ ஊக்கப்படுத்தினாரா? அந்த பாதுகை பூஜைய பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். 1976 வந்து சுவாமி வந்து டாக்டர் டிபி வந்து மீனாட்சி சுந்தரனார் வந்து கேட்கும்போது, நான் பாத பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்கும்போது அனுமதிச்சார். ஏன்னா சுவாமிக்கு வந்து டாக்டர் டிபி மேலே ஒரு அலாதியான ஒரு அன்பு இருந்தது. ரொம்ப அலாதி. ஏன்னா ஹி இஸ் நாட் அன் ஆர்டினரி சோல். யார்? டாக்டர் டிபிஎம் மகேஷ் யோகியினுடைய பிரதம சிஷியர் அவர். அவருக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு மகாத்மா மாதிரி தான் அவர் வாழ்ந்தார். அவரே வந்து சாமிகிட்ட வந்து கேட்கும்போது, நான் வந்து பாத பூஜை பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது சாமினால் மறக்க முடியல. அதே போல் ஓம் பிரகாஷ் யோகினி வந்து தன்னுடைய கோயில் கட்டுறதுக்கு வந்து சாமியுடைய பாதுகையை கேட்குறாப்புல. அப்போ வந்து பாதுகை ஒன்று செஞ்சு எடுத்துட்டு வராங்க. அந்த பாதுகையும் சாமி போட்டே கொடுக்குறாரு. அந்த பாதுகையை வச்சு பூஜை பண்ணிக்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த மாதிரி இன்னும் 2-3 பேருக்கு கொடுத்துருக்காரு. சாமி இப்போ வந்து யாரோ பாதுகையை வந்து மரத்தில் செஞ்ச பாதுகையை வந்து கொடுத்து சாமி அதை வந்து போட்டு யாரோ 2-3 பேருக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் ஓம் பிரகாஷ் யோகினிக்கு கொடுத்தது வந்து நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. இன்னும் 2-3 பேருக்கும் கொடுத்துருக்காரு. அந்த பாதுகா பூஜை பண்ணுறதை வந்து அவங்கவுங்க இஷ்டப்படி எப்படி பண்ணிட்டு இருக்காங்களோ அது எனக்கு தெரியாது. சாமி ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு பூஜை பண்ணுன்னு சொல்லி கொடுக்கல. பாதுகை வேணும்னு கேட்டாங்க, பாதுகை கொடுத்தார். அதை பூஜை பண்ணுறாங்களா, அப்படியே வச்சுருக்காங்களா, அதுக்கு வந்து ஏதாவது மலர்கள் ஏதாவது போடுறாங்களா, இது எதுவுமே யாருக்குமே தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து சாமி இந்த மரப்பாதுகை மட்டும் இல்லை, சாமிக்கு தனியாக வந்து வாக்கர் செருப்பை வாங்கி கொடுத்தாங்க. அதையும் சாமி 2-3 நாள் போட்டிருந்தார். கொஞ்சம் நாட்கள் போட்டிருந்தார். அப்புறம் அது கழட்டிட்டார். சாமிக்கு செருப்பு போட்டு பழக்கமே கிடையாது. ரொம்ப காலமாக சாமிக்கு செருப்பு போட்டு பழக்கம் கிடையாது. அதனால் செருப்பு போடுறத அதுக்கப்புறமா நிப்பாட்டிட்டார். அப்புறம் கண்ணாடி போட்டு கொஞ்ச நாள் இருந்தார். கூலிங் கிளாஸ் மாதிரி ஒரு சன் கிளாஸ் மாதிரி போட்டு கொஞ்ச நாள் இருந்தார். அதையும் வந்து கொஞ்ச நாள் சாமி கழட்டிட்டார். அதுலேயும் சாமிக்கு அந்த இது இல்லை. ஏன்னா சாமியுடைய அந்த கோடை காலத்தில் வந்து வெயிலினுடைய தாக்கம் அதிகம் இருக்கும். அதனால் சாமியுடைய கண்கள் பாதிக்கப்படுங்கிறதுக்காக கூலிங் கிளாஸ்லாம் அங்கே கொண்டு வந்தாங்க. அதையும் கொஞ்ச நாள் போட்டிருந்தார். அவங்க ஆசைக்காக போட்டிருந்தார், கழட்டி விட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க. சாமி வந்து வெளுத்த மாணிக்கு உடை தான் உடுத்தணும்னு சொன்னாங்க. சாமி அதுக்கும் கொஞ்ச நாள் உடுத்தினார். அதுக்கப்புறம் வந்து அதையும் கண்டுக்கல, அப்படியே விட்டார். அவங்களால மேற்கொண்டு வற்புறுத்தவும் முடியல. அதுக்கப்புறம் சாமி நோய்வாய்ப்பட்ட பிறகு வந்து இரத்தக்கரை படிஞ்ச வேஷ்டியோடையே ரொம்ப காலம் இருந்தார். அப்போ தான் சாமிக்கு உடம்பு முடியல, ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது, உடம்பு ஆரோக்கியத்தில் சிக்கல் இருக்குங்கிறது பக்தர்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த இரத்தக்கரை படிஞ்ச வேஷ்டியோட சாமி ரொம்ப காலம் இருந்தாங்க. ரொம்ப காலம் இருந்தாங்க. சாமி தன்னுடைய உடைகளுக்கோ எதுக்குமே வந்து அந்த அளவுக்கெல்லாம் அக்கறைலாம் செலுத்தினது இல்லை. எதுக்குமே செலுத்தினது இல்லை. அதே மாதிரி பாதுகை வந்து சாமி கேட்டவங்களுக்கு கொடுத்தாரு. சாமி எப்பயுமே கொடுக்குற வள்ளல். யார் என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துட்டு போகிறார். அது வந்து அவர் வந்து செஞ்சு கொடுக்கலையே, அவங்களே செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க, போட்டு கொடுங்கங்கிறாங்க, போட்டு கொடுத்துட்றார். அதை வச்சுட்டு அவங்க என்ன செய்ய போகிறாங்க, என்ன செய்யணும், இதெல்லாம் சாமி ஒரு நாளும் சொன்னதில்லை. சாமி இப்படித்தான் அதுக்கு பூஜை பண்ணணும், அப்படித்தான் பூஜை பண்ணணும்னு சொன்னதில்லை. சாமி பூஜை பண்ணக்கூடிய செயல்முறையை காட்டுறது ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான். அது அவருடைய படத்துக்கு மட்டும்தான். அதுக்கு வந்து 3 ஆணி அடிச்சிருக்கு, பார்த்துக்கோங்கம்மா. இதில் தான் புஷ்பம் மாட்டணும், இதுக்கு வந்து தீபம் ஏற்றணும், இதுக்கு வந்து அகர்பத்தி வந்து காட்டணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்தது தன்னுடைய படத்தை மாட்டுறதுக்கு மடத்துக்கு மட்டும்தான். மற்றபடி பாதுகையை இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, பாதுகையை வச்சு பூஜை பண்ணுங்க, இதெல்லாம் அவங்க சொன்னதில்லை. பாதுகையை அவங்கவுங்க செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க, கொடுப்பாங்க. ஆசிரமத்தில் உள்ள பாதையை எப்படி இப்போ எடுத்தாங்கன்னு எனக்குங்கிறது நல்லா தெரியும். சாமி சமாதி ஆனதுக்கப்புறம் அவருடைய பாதத்தை வந்து அவங்க துணியில் வந்து அப்படியே எடுத்தாங்க. அந்த அளவுப்படி செஞ்சாங்க. அந்த வெள்ளியில் பாதுகை செஞ்சது வந்து திண்டுக்கல்லை சேர்ந்த திண்ணப்ப செட்டியார்னு ஒருத்தர் செஞ்சார். அந்த வெள்ளி பாதுகை வந்தது. தங்க பாதுகை எப்படி வந்ததுன்னு தெரியாது. ஆனால் சாமி சமாதிக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட அந்த அளவுகள் வச்சு தான் செஞ்சாங்க. சாமி இருக்கும்போது அந்த அளவு எடுக்கலை. சாமி சமாதி ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த அளவுகள் எடுத்து அதுபடியாக பாதுகை செஞ்சாங்க. அந்த சில்வர் அந்த வெள்ளி பாதுகையும் சரி, அந்த தங்க பாதுகையும் சரி, இதெல்லாம் சாமியாக கொடுத்த பாதுகைகள் கிடையாது. சாமி இருந்த காலத்தில் இந்த வெள்ளி பாதுகையும் கிடையாது, தங்க பாதுகையும் கிடையாது. மரப்பாதுகையை வந்து யார் யாரெல்லாம் கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு போட்டுட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்படி எத்தனை பேர் வாங்கிட்டு போனாங்களோ அது தெரியாது. ஆனால் ஓம் பிரகாஷ் யோகினி வந்து கேட்டு வாங்கிட்டு போகிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த பாதுகையை அவங்க வந்து குமார கோயிலில் அவங்க அந்த இதில் மூலஸ்தானத்தில் வச்சிருக்கிறது எனக்கு தெரியும்.
அதனால் பாதுகைக்கு வந்து சாமி முக்கியத்துவம் கொடுத்தாரா, இல்லைன்னா சாமி தன் நாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரா, இந்த கேள்வி வரும்போது சாமி தன் நாமத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரே தவிர்த்து எந்த பூஜை புனஸ்காரத்துக்கும் சாமி முக்கியத்துவம் கொடுக்கல. சாமி நாங்கள்லாம் இருக்கும்போது, சன்னதி தெரு வீட்டில் இருக்கும்போது சாமி தன்னுடைய கால்களை வந்து அமுக்க ஒரு மசாஜ் பண்ணுறதுக்கு அலோ பண்ணார். அவர் பாதத்தை தொட்டு வணங்குறதுக்கு அலோ பண்ணார். ஆனால் சாமி ஒரு பாதுகையை செஞ்சு எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு பூஜை புனஸ்காரம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதே கிடையாது. சாமி சொன்னதெல்லாம் தன் படத்தை கொடுத்து, அந்த படத்தில் வந்து இந்த பிச்சைக்காரனுடைய ப்ரெசன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இந்த பிச்சைக்காரனை பற்றி நீங்கள் எங்கெல்லாம் பேசுகிறீங்களோ அங்கெல்லாம் இந்த பிச்சைக்காரனுடைய ப்ரெசன்ஸ் கிடைக்கும். இதை மட்டும் தான் சொன்னாரே தவிர்த்து, இந்த பாதுகை இருக்கிற இடத்துலலாம் இந்த பிச்சைக்காரன் இருக்கான்னு சாமி ஒரு நாளும் சொன்னது கிடையாது. பாதுகை வேணும்னு ஆசைப்பட்டு வாங்கிட்டு போனாங்க. சாமியுடைய பாத தடம் அதில் இருக்குன்னு நினச்சி ஆசைப்பட்டு வாங்கிட்டு போனவங்க தான், வேறு ஒன்றும் கிடையாது. சாமி அந்த மாதிரி பொருட்கள் நிறையா கொடுத்தாரு. எனக்கு கூட அவர் போட்டிருந்த சட்டை ஒன்று எடுத்து கொடுத்தாரு. ஒவ்வொரு ஜெயந்திக்கும் நீ எடுத்து போட்டுக்கோன்னாரு. இன்றைக்கி வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். அது 82ல் கொடுத்தது. இன்றைக்கி வரைக்கும் ஒவ்வொரு ஜெயந்தி சமயத்துலேயும் அதை எடுத்து நான் போட்டுக்குவேன். ஒரு வேஷ்டி ஒன்று கொடுத்துருக்காரு, ஒரு துண்டு ஒன்று கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் நான் வந்து அன்றைக்கி ஒரு நாள் போட்டுக்குவேன். எப்போ சாமி ஜெயந்தி டிசம்பர் 1ஆம் அதை போட்டுக்குவேன். இந்த மாதிரி நிறைய பேருக்கு போட்டிருக்காரு. ஆனால் அந்த வேஷ்டியும் அந்த சட்டையும் அந்த துண்டையும் போட்டால் தான் எனக்கு வந்து அந்த பக்தி கிடைக்கும், அது இதெல்லாம் நீ பூஜை பண்ணணும் அப்படிலாம் சாமி ஒரு நாளும் சொன்னதில்லை. கேட்டவங்க யாரோ கேட்டாங்க. இது வந்து எனக்கு சாமியாக கொடுத்தது, நான் கேட்டதில்லை, சாமியாக கொடுத்தது. அப்படி சாமியாக சிலவங்களுக்கு பாதுகா கொடுத்துருந்தாலும், எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி யாருக்கும் சாமி கொடுத்த மாதிரி தெரியல. அப்படி கொடுத்துருந்தாலும் இதுக்கெல்லாம் பூஜை புனஸ்காரம் பண்ணுன்னு சாமி ஒரு நாளும் சொன்னதில்லை. ஏன்னா பூஜை புனஸ்காரத்துலலாம் சாமிக்கு அந்த அளவுக்கு யார்ட்டையும் இதை பற்றி பேசுனதே கிடையாது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததே கிடையாது. கோவிலில் நடக்கிற பூஜை புனஸ்காரம் மட்டும் சாமி நமஸ்காரம் பண்ணி வணங்கிட்டு வந்துடுவாரே தவிர்த்து, தன்னிடத்துல பூஜை புனஸ்காரம் பண்ணுறதுக்கு யாராவது அவருக்கு வந்து தீபாராதனை காட்டுன்னு நினச்சாங்கன்னா, உடனே சீரட் பிடிச்சிருந்தா சீரட்டை கீழே போட்டுவார். அவாட்டில் அமைதியாக உட்காந்துருப்பார். அவங்க வந்து தீபாராதனை காட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து அப்புறம் தான் சீரட்டை கையில் எடுத்து பிடிக்க ஆரம்பிப்பார். இந்த சில மரியாதைகள் வச்சுருப்பார். தீபாராதனை பண்ணுறதுக்கு அலோ பண்ணார். தன்னை பக்தர்கள் வந்து தீபாராதனை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அலோ பண்ணார். ஆனால் இதில் தான் சகலமும் இருக்குங்கிறது சாமி ஒரு நாளும் சொன்னதில்லை. பாதுகை விஷயத்தில் வந்து பக்தர்கள் விருப்பப்படி கொடுத்தாரே தவிர்த்து, அந்த கொடுத்ததுக்கப்புறம் இதை பண்ணு, அதை பண்ணு, எப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு சாமி ஒரு நாளும் சொன்னதில்லை. தன்னுடைய படத்துக்கு மட்டும்தான் சாமி சொன்னார்.